அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பார்த்தீங்கன்னா, கோனார் பொதுத்தமிழ் இலக்கணம் புத்தகம் 1. இந்த புத்தகம் எப்படின்னா ஸ்கூல் புக்கு. நமக்கு ஸ்கூல் புக் தான் முக்கியமானது, சிலபஸ் ரெண்டுமே. இப்போ ஃபர்ஸ்ட் புத்தகம் 1 சிலபஸ். இது ஸ்கூல் புத்தகம். அதாவது பார்த்தீங்கன்னா 6வதுல இருந்து 12வது வரையும் அந்த புத்தகத்தை அங்கங்க தேடி இலக்கணத்தை நம்மளால படிக்க முடியாது. அதனால ஒரே புத்தகம். இந்த புத்தகத்தின் விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்கூல் புக்கை கான்செப்டை படிச்சிடணும். கான்செப்ட் படிச்சுட்டு, கான்செப்ட் ஒன்லைனரா நம்ம புத்தகத்துல இருக்குது. அப்ப நம்ம இலக்கணத்தை கான்செப்ட் படி படிச்சுட்டு, அது இதுல ஒரு 136 பேஜ் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகை, 7ஆம் வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை தொகை எல்லாமே இருக்கு. அன்மொழி தொகை, வல்லின மிகுமிடம், இந்த வல்லின மிகுமிடம் மிகா இடம் தெரியாம நீங்க போயிட்டு இரட்டை கிளவி இதெல்லாம் தெரியாம நீங்க போய் பயிற்சி எடுத்தால் உங்களால் கண்டிப்பா அடிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் படிச்சுட்டு இந்த 136 பேஜ்ல தான் இலக்கணம் முழுவதும் 6வதுல இருந்து 12வது இலக்கணம் அங்கங்க இருக்கிறது. உங்களுக்கு தொகுத்து ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க, ஈஸியா இருக்கும். ஒரு 60 நாள்ல இந்த சிலபஸை படிச்சு முடிச்சிடலாம். சொல்லும் பொருளும். அடுத்து புகழ்பெற்ற நூலாசிரியர் கண்டிப்பா கேட்கறாங்க, பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இப்ப இருக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இரட்டை இது கீவா ஜெகநாதன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. ரைட்டுங்களா? எதிர்ச்சொல் தருக, இதுவரை கேட்கப்பட்ட தேர்வு வினா விடை. அடுத்தது பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் ஓமையால் விளக்கப்படும் பொருள். கண்டிப்பா 6வதுல இருந்து 12வது வரையும் கவர் ஆயிருக்குது. பழமொழிகள் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து குரூப் 2A கேட்டிருந்தாங்க. அப்ப டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. பிளஸ் 1200 கொள்கைக்குறி வினாவிடை. அந்த கொள்கைக்குறி வினாவிடை டிஎன்பிசில கேட்குற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். சிலபஸ் பேஸ்டு இருக்கு இந்த புத்தகம். இதை வாங்கி பயன்படுத்தி இந்த கான்செப்ட் பேஸ்டு இருக்கு. இதை படிச்சுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 2012 2024 65 ஒரிஜினல் வினாத்தல். இது கண்டிப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தகுதி தேர்வுல கேட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் இதுல இருக்கு. ஒரிஜினல் வினாத்தாள், தகுதி தேர்வுல கேட்ட வினாத்தாள். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அழகா அங்க கான்செப்ட் படிச்சுட்டு வழுவு சொற்கள் நீக்குதெல்லாம் இதை பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இலக்கணத்தை எளிமையா அடிக்க முடியும். இங்க பாருங்க, டிஎன்பிசி எப்படியெல்லாம் கொஸ்டின் ஒரிஜினல் வினாத்தல் எந்தெந்த வருஷத்துல கேட்டிருக்காங்க எல்லாமே இருக்கு இங்க. ரைட்டுங்களா? சேர்த்து எழுதுக, ஆகுபெயர், புணர்ச்சினா கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னென்ன கேட்பாங்க எல்லாமே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மாத்தி கேட்கும்போது நமக்கு இலக்கண கான்செப்ட் தெரியாம நீங்க இதை அடிக்கவும் முடியாது. நீங்க ரைட்டுங்களா? இலக்கணத்தை நம்ம எளிமையா சொல்லித்தரோம். நம்மளுடைய கலைவாணி அகாடமியில போயிட்டு இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் பாருங்க. கிளாஸஸ் கண்டிப்பா இருக்கு, எளிமையா இருக்கு. இலக்கணம் மேக்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துறோம். ரைட்டுங்களா? எல்லாமே கோடிட்டு இடங்களை பொறுத்தது. இந்த தகுதி தேர்வுல கேட்டது எல்லாமே இதுல இருக்க. பத்தியை கொடுத்தது எல்லாமே இந்த சிலபஸ் கவர் ஆகுது. 150 தலைப்பு தொகுக்கப்படுது. அவங்க கொடுத்துற டிஎன்பிசி கொடுத்துற சிலபஸ் எல்லாமே இதுல கவர் ஆகுது. இந்த ஒரு புத்தகம் இருந்தால் போதுமானது. இதை நீங்க ஒரு 60 நாள் சிலபஸ் முடிச்சு 90 நாள் ரிவிஷன் பண்ணிடலாம் நீங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இதுல இருக்கிற புணர்ச்சி விதி, உங்களுக்கு தமிழ்ல டெஸ்ட் தேவைப்பட்டா 500 rupees ஒன்லி. உங்களுக்கு புணர்ச்சி விதி பார்த்த நிலைமை இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் அந்த கான்செப்டுக்கு அழகா எழுதி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா புணர்ச்சினா என்ன, உயிரிற்று புணர்ச்சினா, மெய்யிற்று புணர்ச்சினா வீடியோ கிளாஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். இந்த மாதிரி கைப்பட எழுதின நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவோம். 500 rupees தான் ஒன்லி. அந்த டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு ஒரு
21 டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் விளக்கமா வீடியோ கிளாஸ் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.